அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது ஒரு பண மசோதாக்கு வந்து எப்படி ஒரு தனி ப்ரொவிஷன் இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, நிதி மசோதா அதுக்கு உண்டான இன்ட்ரொடக்ஷனுக்கு உண்டான இல்லை கன்சிடரேஷனுக்கு முன்னால இருக்கிற ரெக்குவயர்மெண்ட் மாத்திரம் என்ன, ஆனால் மற்றபடி பண மசோதாக்கு மட்டும்தான் ஒரு தனி ப்ரொவிஷன், தனி ப்ரொசீஜர். அதாவது லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாக்கு 14 நாள் தான் அவகாசம் இருக்கு அண்ட் லோக்சபா தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அது எல்லாமே பண மசோதாக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரை நம்ம போன கிளாஸ்ல கன்க்ளூட் பண்ணோம். ஸோ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பாராளுமன்றம் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ, அதாவது பாராளுமன்றத்தோட காம்போசிஷன் எப்படி, அவை மக்களவை எப்படி உருவாகுது, மாநிலங்களவை எப்படி உருவாகுது, யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, அதற்கான சீட்ஸ் எப்படி டிட்டர்மைன் ஆகுது, அந்த விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அவையில் உறுப்பினர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள், தகுதி நீக்கம் என்ன, குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அவை எப்படி நடக்குது, அதோட செஷன்னா என்ன, டியூரேஷன் என்ன, கால அவகாசம் என்ன, லோக்சபாக்கு 5 வருடம், ராஜ்யசபா இன்டெஃபினிட் டேர்ம், கண்டினியூஸ் ஹவுஸ், அதோட டியூரேஷன் என்ன, அதோட ப்ரொரோகேஷன் என்ன, அதோட டிசல்யூஷன் ஆஃப் லோக்சபானா என்ன, அதோட ஆஃபீஸர்ஸ் யாரு, இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், எப்படி ஒரு மசோதா வந்து சட்டமாக்கப்படுது, அதில் ஜாயிண்ட் சிட்டிங் எப்பப்பெல்லாம் நடக்கலாம், அண்ட் பண மசோதாக்கு என்ன, நிதி மசோதாக்கு என்ன. ஸோ இதுதான் என்டையர் காம்போசிஷன், குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அதோட ஃபங்க்ஷனிங் என்ன, அது செய்யற முக்கியமான வேலை என்ன, சட்டம் இயற்றுவது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன, இதை நம்ம கடந்த ஒரு 6-7 வீடியோக்கள்ல பார்த்தோம். இப்போ நான் நெக்ஸ்ட் 3 வீடியோ, இந்த ஒரு வீடியோல இதெல்லாம் சின்ன சின்ன வீடியோ, 10-15 நிமிஷம் மேக்சிமம். லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல், அதாவது நம்ம வந்து ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம். பாராளுமன்ற ஜனநாயகத்துல ஆட்சி செய்யும் அமைச்சரவை பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்களாக கொண்டதாக தான் இருக்கும். எக்ஸிகியூட்டிவ் இஸ் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, நம்ம தேர்ந்தெடுக்க போறது எம்பிஸ் மட்டும்தான். இப்போ 2024 ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்க போது நம்ம எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியில் போயிட்டு எம்பியை தேர்ந்தெடுக்க போறோம். அந்த 543 எம்பியில யார் மெஜாரிட்டி வராங்களோ அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. பட் அவங்க எல்லாம் எம்பிஸ், ஒன்னு லோக்சபால எம்பியா இருக்கணும், இல்லைன்னா ராஜ்யசபால எம்பியா இருக்கணும். பட் எசன்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்ன, executive is accountable to the legislature. legislature சட்டம் இயற்றும் துறை, அதாவது பாராளுமன்றம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கேள்வி கேட்கலாம். அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் தி எக்ஸிகியூட்டிவ். சி, அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு நிறைய அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா அவங்க ஆப்போசிட் செய்வாங்க. எக்ஸிகியூட்டிவ் will control the legislature. சட்டத்தை ஒரே நாளில் இயற்றுறது, ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாம அவசர அவசரமா ஏற்றுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக. இதற்கு முன்னால 1970களில் காங்கிரஸ் இதே மாதிரி அறுதி பெரும்பான்மையோட இருக்கும் பொழுது இதே மாதிரி நடந்திருக்கு. அது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா நாடாளுமன்றத்துல தான், பாராளுமன்றத்துல தான் வந்து ஆளுங்கட்சியும் இருக்காங்க உறுப்பினர்கள், எதிர்கட்சியும் இருக்காங்க இல்லைங்களா. அமைச்சரவையில வெறும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மாத்திரம்தான். அண்ட் அவங்க அறுதி பெரும்பான்மை இருக்கிறதுனால சட்டங்கள் எல்லாம் அவசர அவசரமா இயற்றுவது, போதிய அளவு கமிட்டிஸ்லாம் ரெஃபர் பண்ணாம இயற்றுவது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள். அதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யணும், சீர் செய்யணும். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் பார்லிமெண்டரி சிஸ்டம். பட் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் ஆல் செட் அண்ட் டன், பாராளுமன்றம் அமைச்சரவையை கண்ட்ரோல் பண்ணும். ஓவரால் என்ன கண்ட்ரோலு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷுட் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. அதாவது ஒரு அமைச்சரவையில் இருக்கிறவங்க பெரும்பான்மை லோக்சபால இல்லைன்னா அவங்க ஆட்சியில் இருக்க முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல், பார்லிமெண்டரி சிஸ்டம். அதை தவிர சில ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாலையும் சரி பல அணுகுமுறை இருக்கு கண்ட்ரோலுக்கு. அது என்னன்ற சம்மரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த ஒரு வீடியோ ப்ரிவிலேஜஸ்க்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோ கமிட்டிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ இதுதாங்க சம்மரி. இதுதான் வந்து, ஸோ இதை பற்றி என்னென்ன பேசிக்காக என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது என்னோட புத்தகத்துலையும் இருக்கும். நீங்கள் எந்த புத்தகம் வாசிச்சிங்கனாலும் அதுலேயும் இருக்கும். பட் இந்த சம்மரி, இந்த டயக்ராமே இருக்கும் என்னோட புத்தகத்தில், பாலிட்டி சிம்பிளிஃபைடில், ரைட், ஆஸ் அ சம்மரி. அந்த ஃப்ளோ சார்ட்ஸு, டேபிள்ஸு, நிமானிக்ஸு, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு பாலிட்டி சிம்பிளிஃபைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள், ரைட். பட் இந்த சம்மரி என்ன, 2 அவைகள்லையும், மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி, என்னென்ன கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு,
மக்களவையில் மாத்திரம் என்ன இருக்கு? ரைட், கொஸ்டின் ஆர், கேள்வி நேரம். இது லோக்சபாலையும் இருக்கு, ராஜ்யசபாலையும் இருக்கு. ரைட். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் சம்மரி நான் இங்கே விளக்குறேன். இது நீங்கள் எந்த புத்தகம் படித்தாலும் சரி, என்னோட புக் பாலிட்டி சிம்பிளிஃபைட் படித்தாலும் சரி, அதில் என்னென்ன பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல அது இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாக இருக்கட்டும், அதாவது 15 நாள் நோட்டீஸ் வேணுமா, 5 நாள் மந்திரிக்கு நோட்டீஸ் வேணும். ஸோ இதான் கொஸ்டினாக இருக்கு. கொஸ்டின் கேட்கலாம். யார் கேட்கலாம்? உறுப்பினர் கேட்கலாம். யாரை கேட்கலாம்? மந்திரியை கேட்கலாம். ஒரு தனிநபர் தீர்மானம் இல்லைன்னா தனிநபர் மசோதாக்கு தனிநபர் மேலேயும் கேள்வி கேட்கலாம். பட் அது ரொம்ப ரேர். கேள்வி கேட்கறது எல்லாருமே என்ன, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல்னா என்ன? பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவையா இருக்கட்டும், மாநிலங்களவையா இருக்கட்டும், அரசை கேள்வி கேட்பது. அரசை கேள்வி கேட்பதுன்னா என்ன அர்த்தம்? அந்த துறையை சார்ந்த மந்திரிக்கு அந்த கேள்வியை கேட்பாங்க. நீதித்துறை சார்ந்த கேள்வி நிர்மலா சீதாராமனுக்கு கேட்பாங்க, வெளியுறவுத்துறை சார்ந்த கேள்வி ஜெய்சங்கருக்கு கேட்பாங்க, ஹோம் உள்துறையை சார்ந்த கேள்வி அமித்ஷாவுக்கு கேட்பாங்க, ராணுவத்துறையை சார்ந்த கேள்வி ராஜ்நாத் சிங்க்கு கேட்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் அந்த துறைக்கு மந்திரிகள், அவங்களே பதில் சொல்லுவாங்க. இல்லைன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அவங்க கீழே வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. ரைட். இல்லைன்னா எழுத்து மூலமா தெரிவிப்பாங்க. அதாவது ஸ்டார்டு கொஸ்டின் அப்படின்னா ஓரலா பதில் சொல்லணும் மினிஸ்டர் வந்து. அன்ஸ்டார்டு கொஸ்டின்னா ரிட்டன் ரிப்ளை இருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு 15 நாள் கால அவகாசம் வேணும், மந்திரிக்கு 5 நாட்களாவது கால அவகாசம் வேணும். இதெல்லாம் டீட்டெயில்ஸ். சரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்னோட புத்தகத்துல நான் விரிவா கொடுத்துருப்பேன், நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த மெக்கானிசம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் அண்ட் பிலிம்ஸ் கொஸ்டின்ல கூட கொஸ்டின் ஆர் 2 அவையிலையும் இருக்கலாம். இட் இஸ் ஆஸ் பர் ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இந்த டீடைல்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ல கேட்பாங்களே தவிர மெக்கானிசம் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல்ல இதெல்லாம் இதுல எதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோலோட மெக்கானிசம் இது எல்லாமே. இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது. கொஸ்டின் ஆர், சப்ளிமெண்டரி கொஸ்டின், அட்ஜர்ன்மென்ட் மோஷன். which are the ways in which parliament controls the executive. மூணுமே தான். ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். பட் அதுக்கான டீடைல்ஸ் இஸ் given in the book. ஸோ கொஸ்டின் ஆர்ன்றது கேள்வி நேரம், இரு அவையிலையும் இருக்கிற கேள்வி நேரம். 0R அப்படின்றது வந்து ரூல்ஸ்ல இல்லை. மற்ற எல்லாமே இந்த கொஸ்டின் ஆர், half an hour discussion, calling attention, adjournment motion, no conference motion, இது ரெண்டுமே வந்து இது எல்லாமே வந்து ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இருக்கு. இந்த ரெண்டு விஷயமும் ரூல்ஸ் ஆஃப் லோக்சபால இருக்கு. பட் 0R என்பது ரூல்ஸ்லயே இல்லை. இட் இஸ் நாட் தேர் இன் த ரூல்ஸ். அது நம்மளுடைய ஒரு இன்னோவேஷன். அதாவது 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அதனால தான் அது பேர் 0R. 12 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால. அஃப்கோர்ஸ் இப்போ மாறிடுச்சு. லோக்சபால 11லேருந்து 12 கேள்வி நேரம், 12லேருந்து 1 0R. ராஜ்யசபால 11லேருந்து 12 0R, 12லேருந்து 1 கேள்வி நேரம். ஏன்னா அமைச்சர்கள் 2 அவையிலையும் போயிட்டு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை வந்து 2014லயோ 15லயோ மாற்றி வச்சாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக. ஸோ இது வந்து என்னன்னா, கொஸ்டின் ஆர்க்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, 15 நாள் கால அவகாசம் கொடுக்கணும். அதாவது கேள்வி கேட்டால் 15வது நாள் அதுக்கு பதில் அளிப்பாங்க. ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா 15 நாள் முன்னால இருந்தே வந்து கேள்விகளை அனுப்பலாம். அண்ட் நீங்க கேட்கிற கேள்விகள் கூட்டத்தொடர் முடியும் வரைக்கும் 15 நாள் 15 days நோட்டீஸ். அதுல 5 நாளாவது மினிஸ்டருக்கு அந்த நோட்டீஸ் இருக்கணும். ரைட். மினிஸ்டருக்கு கிடைச்சதுல இருந்து 5வது நாள் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கலாம். இது வந்து கொஸ்டின் ஆர். ஆனா 0R பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு ரயில் விபத்து நடந்துருச்சு, அன்னைக்கு ஒரு கலவரம் நடக்குது, அன்னைக்கு ஒரு ஃப்ளட் நடக்குது, அன்னைக்கு டைரக்டா எழுந்து கேள்வி கேட்கலாம் மினிஸ்டர். அந்த மினிஸ்டர் தன்னால் ஆன முடிஞ்சதை சொல்லுவாங்க பதில. ரைட்டுங்களா? இதன் பேர் 0R. half an hour டிஸ்கஷன் என்பது என்னன்னா, அவையோட கடைசி அரை மணி நேரம். அதாவது அவை வந்து யூஸ்வலா மக்களவையா இருக்கட்டும் சரி, மாநிலங்களவையா இருக்கட்டும், இது வந்து ஜஸ்ட் உங்களோட புரிதலுக்காக நான் சொல்றேன். மக்களவை எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு. 11 to 12 கொஸ்டின் ஆர், 12 to 1 is 0R. ராஜ்யசபால அப்படியே உல்டா 11 to 12 0R, 12 to 1 கொஸ்டின் ஆர். அதற்கப்புறம் 1 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நார்மல் டிரான்சாக்ஷன்னா என்ன? ஒரு பாராளுமன்ற லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும், அவங்களோட யூஸ்வல் வேலை என்ன? சட்டங்களை இயற்றுவது, இல்லைன்னா ஏதாவது ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்றது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கமிட்டியோட ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து விவாதிப்பது, கொண்டு வர சட்டங்களை வந்து மசோதாக்களை வந்து விவாதிச்சு தீர்மானம் நிறைவேற்றுவது, இதெல்லாம் தான் வந்து ரெகுலர் பணி. மக்களவைக்கும் சரி மாநிலங்களுக்கும் சரி. அதை 1லேருந்து 5:30 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. வாரத்துல 3 நாள், இஃப் ஐம் நாட் ராங், 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும்
தான் இந்த half an hour டிஸ்கஷன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இதெல்லாம் உங்களோட புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் தேர்வில் எந்த தேர்வுலையுமே யூபிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறது இல்லை. அவங்க வந்து டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்களே தவிர கான்செப்டை கேட்பாங்க, இல்லைனா டீட்டெயில்ஸை கேட்பாங்களே தவிர இவ்வளோ ஃபைனராக எந்த டைம்லேருந்து எந்த டைம் அதெல்லாம் எவ்வளோ நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், half an hour டிஸ்கஷனுக்கு மினிமம் 3 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், ரைட்? அண்ட் 3 விஷயங்கள் தான் half an hour டிஸ்கஷனில் எடுக்கப்படும். அந்த நோட்டீஸ் விட்டு போயிடுச்சுன்னா அடுத்த வாரத்துக்கு அதை எடுத்துட்டு போக முடியாது, திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ். இவ்வளோ தூரம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக் டீடைல்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்குறேன், அது புக்லையும் இருக்கு. பட் half an hour டிஸ்கஷன் என்பது கடைசி அரை மணி நேரத்தில் விவாதிக்கப்படும் ஒரு விஷயம், அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் அது வந்து half an hour டிஸ்கஷன். அண்ட் ஃபைனலாக காலிங் அட்டென்ஷன் மோஷன், கவன ஈர்ப்பு தீர்மானம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் மந்திரியோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா காலிங் அட்டென்ஷன் மோஷன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவை தலைவர் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு மந்திரி பதில் சொல்வார். ஸோ இந்த 4 விஷயமுமே லோக்சபாலையும் இருக்கு, ராஜ்யசபாலையும் இருக்கு. ஆனால் இந்த 4 விஷயத்துலையுமே ஒரு பதில் சொல்றாரு மந்திரி, இது வந்து அவைக்கு ஒப்புதலா இல்லையா அப்படின்ட்டு ஓட்டு போட மாட்டாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு ஒரு பதில் சொல்றாரு, இது அவைக்கு ஒப்புதலா இல்லையா அப்படின்ட்டு ஓட்டு போட மாட்டாங்க, ரைட்டுங்களா? இது வெறும் டிஸ்கஸ் மாத்திரம் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து நியூஸ் பேப்பர்ல வரும், மீடியால வரும், அரசியலாகும், அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த 4 மெக்கானிசத்துலயும் ஓட்டிங் கிடையாது. ஆனால் லோக்சபால இருக்கக்கூடிய 2 ஸ்பெசிபிக் மெக்கானிசம், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஒத்திவைப்பு தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்லா தீர்மானம், இது ரெண்டுத்துமே கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா தான் கொண்டு வருவாங்க, ஆப்போசிஷன் தான் கொண்டு வருவாங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே ஓட்டிங் உண்டு. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் தோத்தா கண்டிப்பா அரசு பதவி விலகணும். அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் எனக்கு தெரிஞ்சு கடந்த 20-30 ஆண்டுகள்ல நான் ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷனும் எடுத்துதான் நான் பார்த்ததே கிடையாது. சப்போஸ் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்ல தோல்வி அடைஞ்சாலும் அரசாங்கம் மோஸ்ட்லி பதவி விலக வேண்டும். ஏன்னா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கேரி ஆகுதுன்னா அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லைன்றதுனால தான் அவங்களுக்கு எதிர்த்து ஓட்டு போடுறாங்கன்னு அர்த்தம். பட் அது நடந்தது இல்லை. யூஸ்வலா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இப்போ கூட கொண்டு வந்தாங்க. போன வருஷம் ஜூலைல ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அரசாங்கத்துக்கு எதிர்க்க கொண்டு வந்தாங்க. அது டிஃபீட் ஆயிடுச்சு. அதாவது என்ன, அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இருக்குன்ட்டு போட்டவங்களோட வாக்கு அதிகம், அதனால அரசாங்கம் தொடர்ந்து இருக்கு. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, ரைட்டுங்களா? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் என்பது ஒத்திவைப்பு தீர்மானம். அதாவது ஒருவேளை அந்த மோஷன் அந்த அந்த தீர்மானத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவையில சபாநாயகர், இன்னும் ஸ்பீக்கர் மாத்திரம் தான், ஏன்னா இது லோக்சபால மாத்திரம் தான் முடியும். ஸ்பீக்கர் சப்போஸ் அந்த மோஷனை ஒத்துக்கிட்டாருன்னா எடுத்துக்கிறதுக்கு அது எவ்வளவு பேர் கேட்கணும்? மினிமம் 50 பேர் கேட்கணும், எனக்கு ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் வேணும் அப்படின்ட்டு. ஆனா அதை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். நிறைய வாட்டி சபாநாயகர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது அரசாங்கத்தோட தானே சபாநாயகர் எல்லா அவையிலையும், ரைட்? லோக்சபாலையும் சரி. இதே மாதிரி பொசிஷன்ஸ் எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் இருக்கு. ஏன்னா அது வந்து கேஸ் அதுக்கு பெண்டிங்காக இருந்ததுன்னா அதை ஒத்துக்க முடியாது, வேகா இருந்ததுன்னா அதை ஒத்துக்க முடியாது, ஏற்கனவே அதில் கோர்ட்டில் ஒரு கேஸ் சப்ஜுடிஸாக இருந்ததுன்னா அதை ஒத்துக்க முடியாது, பல விஷயங்களை ஒத்துக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ரூல்ஸ் படி, எதனாலாம் ஏற்றுக்க மறுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு ஏற்றுக்க மறுத்துருவாங்க ஸ்பீக்கர். யூஸ்வலாக அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஆப்போசிஷன் கேட்டுட்டே இருக்கும். இப்போ மணிப்பூர் கிரைசிஸுக்கு கூட அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, பிரதம மந்திரியை வந்து பதில் சொல்லணும் அப்படின்ட்டுலாம். அந்த அட்ஜர்ன்மெண்ட் மோஷனை ஏற்றுக்கொள்ளாததுனால நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க. ஆனா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஒருவேளை சபாநாயகர் ஒத்துக்கொண்டால் என்றால் அதற்கு மற்ற எல்லா வேலைகளும் இந்த 1லேருந்து 5:30 மணி வரைக்கும் வேற என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு இந்த தீர்மானத்தின் மேல 2.5 மணி நேரத்துக்கு விவாதம் பண்ணுவாங்க. அதனாலதான் இதற்கு பெயர் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஆர் ஒத்திவைப்பு தீர்மானம். அதுக்கப்புறம் அதுக்கு ஓட்டு போடுவாங்க. பட் இது நடைமுறையில ரொம்ப ரொம்ப ரேரா தான். இது எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் 30-40 வருஷத்துல அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ரைட்? பட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் 2004 வந்தது, 2018 வந்து, திருப்பி 2023 கொண்டு வந்தாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம், இதுவும் 50 பேர் கேட்கணும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? 50 பேர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேட்டாங்கன்னா சபாநாயகர் கண்டிப்பா ஒத்துக்கணும், அதை எடுத்துக்கணும் விவாதத்துக்கு. அதை 10 நாட்களுக்குள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அது விவாதிக்கப்படணும். அதற்கப்புறம் அதுல ஓட்டு போடுவாங்க, ரைட்? நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றால் அரசாங்கத்திற்கு அதிக பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம், அவங்க பதவி விலகணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதுன்னா அரசுக்கு பெரும்பான்மை இருக்குன்னு அர்த்தம், அதனால அவங்க பதவியில தொடர்ந்து வகிப்பாங்க. லைக் இட் ஹேப்பன்ட் இன் ஜூலை 2023, ஜூலை ஆகஸ்ட் 2023. ஸோ இதுதான்
மெக்கானிசம்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். அல்டிமேட்டா பாராளுமன்றம் எக்ஸிக்யூட்டிவை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிவகைகள் இது. ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான ஏரியா போத் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன் நான். அடுத்த வீடியோவில் ப்ரிவிலேஜஸ், சலுகைகள், பாராளுமன்ற சலுகைகளை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். நன்றி.